உடல் சூடு இல்லைனாக்க மூலாதார சூடு இல்லைனா பைல்ஸ் வந்துருச்சு இல்லைனா பித்தம் அதிகமாகிடுச்சு, உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். இதுக்கு என்ன சாப்பிடணும்னு கேட்குறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்பங்கூழா கேப்பக்கூழா, அதாவது கேழ்வரகு கூழா அப்படிங்கிற சொல்கிறீங்க. கேப்பை அதாவது கம்பங்கூழ் சூடா இல்லை கேப்பை அதாவது சொல்லுவாங்களே ஆரியம் ராகி மாவு கூழ் சூடான்னு சொல்வீங்க. அதாவது ராகி மாவு கூழ் 100% சூடு, அதாவது கேழ்வரகு கூழ் 100% சூடு. ஆனால் கம்பங்கூழ் 100% குளிர்ச்சி. நம்முடைய முன்னோர்கள் இதை தான் புளிச்சி கஞ்சியாக காய்ச்சி குடித்தாங்க வெயில் காலத்தில். அதனால் வெயில் காலத்தில் கம்பங்கூழ் மிகவும் மிகவும் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேழ்வரகு மாவு கூழ் அதாவது ராகி மாவு கூழ் குடிச்சிங்கன்னா உடல் உஷ்ணமாகும். அதனால் கம்பங்கூழை குடித்து உடல் உஷ்ணம் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மூலாதார சூடு இருக்காது. அற்புதமாக உங்களுடைய உடம்பை பார்த்துக்கும். அதுக்கு பேரே கம்பங்கூழ்னு வச்சாங்க. உடலை கம்பு போல் இரும்பாய் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் கம்பங்கூழ். எல்லாருமே கம்பங்கூழ் குடித்து உடல் ஆரோக்கியமாக இரும்பு போல் வைத்துக்கொள்ளுங்கள்.